நேத்து வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம மேக்.com யூஸ் பண்ணி ஒரு மாசான லைஃப் ஆட்டோமேஷன் பண்ண போறோம். டெய்லி ஏஐ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நான் நிறைய வெப்சைட்ஸ் செக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மேனுவல் ப்ராசஸ் தான் இப்ப ஸ்டாப் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் டைரக்டா நம்ம டெலிகிராமுக்கே வர்ற மாதிரி இப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டெலிகிராம்ல பாட் ஃபாதரை சர்ச் பண்ணி ப்ளூடிக் இருக்கிற அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. /நியூ பாட்னு சென்ட் பண்ணிட்டு உங்க பாட்க்கு ஒரு யூனிக் நேம் கொடுங்க. இப்போ ஜெனரேட் ஆகிற இந்த ஏபிஐ டோக்கனை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க பாட் நேம் டெலிகிராம்ல சர்ச் பண்ணி அதுக்குள்ள போய் /ஸ்டார்ட்னு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருங்க. இப்போ மேக்.com போய் கிரியேட் நியூ சினாரியோவை கிளிக் பண்ணுங்க. இந்த பிளஸ் ஐகான்ல ஆர்எஸ்எஸ்னு சர்ச் பண்ணி வாட்ச் ஆர்எஸ்எஸ் ஃபீட் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டோட ஃபீட் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆல் ஆர்எஸ்எஸ் ஃபீட் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி டெலிகிராம் பாட்னு சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் கிளிக் பண்ணி உங்க பாட் நேம் அண்ட் நம்ம காப்பி பண்ண ஏபிஐ டோக்கனை பேஸ்ட் பண்ணுங்க. சாட் ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சாட் ஐடி ஃபில் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற உங்க மெசேஜ் ஸ்டைல டைப் பண்ணுங்க. நான் இங்க லேட்டஸ்ட் ஏஐ நியூஸ்னு போட்டு ரைட் சைடுல இருக்கிற டைட்டில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணா லேட்டஸ்ட் ஏஐ நியூஸ்னு மெசேஜ் வந்து சைடுல அதோட டைட்டில கொடுத்திருக்கும். இதே மாதிரி எனக்கு சம்மரியும் வேணும், லிங்க்கும் வேணும், சோ அதையும் நான் டைப் பண்ணிருக்கேன். அவ்வளவுதாங்க. இப்போ ரன் ஒன்ஸ் கிளிக் பண்ணி பாருங்க. நம்ம பாட் வெப்சைட்ல இருந்து நியூஸை ஃபெச் பண்ணி டெலிகிராமுக்கு அனுப்பிச்சிருச்சு. இத நீங்க டெய்லி வர மாதிரி ஸ்கெடியூலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க லைஃப்ல வேற என்ன ஆட்டோமேட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைஃபை ஈஸியாக்குற டெக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.